அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது பத்ருடைய நாளில் நாம் செய்து கொள்ள வேண்டிய அமல்களினை பற்றி பார்க்கலாம். பத்ர் போர் என்பது இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த முதல் மிகப்பெரிய போராகும். அதாவது புனித ரமலான் மாதத்தில் 17ஆம் நாளில் நடைபெற்றது. இந்த நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் மீதும் அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான். இதனை பற்றிய விவரம் சூரா அன்பாலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிரிகள் 1000 பேருக்கு, முஸ்லிம்கள் வெறும் 313 பேர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நம்பிக்கையான துஆவினாலும் அல்லாஹ்வினுடைய உதவியினாலும் மலக்குமார்களின் மூலமும் மிக பெரிய வெற்றி. இவ்வாறான இந்த பத்ருடைய நாளில் நாம் பல அமல்களினை நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களுடைய துஆவுக்கு கொடுத்த வெற்றியை போல நமக்கும் நம்முடைய துஆவுக்கும் அல்லாஹ் வெற்றியை வழங்குவான் இன்ஷா அல்லாஹ். அவ்வாறாக இந்த மாபெரும் நாளில் நாம் கட்டாயம் செய்ய வேண்டிய அமல்களினை பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் பார்ப்பதோடு நிறுத்திவிடாமல் இன்ஷா அல்லாஹ் இதை செய்வதற்கும் இதை ஓதுவதற்கும் முயற்சி செய்யுங்கள். முதலாவதாக இந்த நாளில் நாம் நோன்பு நோட்க வேண்டும். ரமலான் 17 என்பது பத்ர் போர் நடந்த நாள். அன்றைய நாளில்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் நோன்புடனேயே போரில் கலந்து கொண்டார்கள். அவர்களுக்கு பசி, தாகம், உடல் சோர்வு இருந்த போதும் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கையுடன் இருந்தார்கள். அதனால் இந்த நாளில் நாம் நோன்பு வைப்பது என்பது வெறும் உணவை தவிர்ப்பது மட்டும் கிடையாது. அது தவக்குல், சபர், இஹ்லாஸுக்கான பயிற்சி நாளாக இருக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் ரமலான் 17ஆம் நாளில் கட்டாயம் நோன்பை விடாது நாம் நோன்பவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது விடயமாக 2 ரக்காத் நஃபீல் தொழுகையை தொழுவது. அனைவருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம், ஏன் இந்த தொழுகையை தொழ வேண்டும் என்று. அதாவது பத்ரு போரில் அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான். அதாவது 313 பேர் 1000 பேரை வென்றார்கள். இது நிச்சயமாக மனித சக்தியால் இல்லை, அல்லாஹ்வின் உதவியால் நடந்தது. அதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த நாளில் யா அல்லாஹ் அந்த வெற்றிக்காக உனக்கு நன்றி என்று சொல்லி நஃபீல் தொழுகையை தொழுவது மிக அழகான ஒரு அமலாகும். இவ்வாறாக இந்த நஃபீல் 2 ரக்காத் தொழுகையை நாம் எவ்வாறு தொழ வேண்டும் என்றால், இதனை 2 அல்லது 4 ரக்காத்துக்களாக நாம் தொழுது கொள்ளலாம். யா அல்லாஹ், பத்ர் நாளில் நீ கொடுத்த வெற்றிக்காக உனக்கு ஷுக்கூர் சொல்லி 2 ரக்காத் நஃபீல் தொழுகின்றேன் என்று நியத்து வைக்கலாம். எப்போதும் போல தொழுகையை நிறைவேற்றிவிட்டு 33 முறை சுப்ஹானல்லாஹ், 33 முறை அல்ஹம்துலில்லாஹ், 34 முறை அல்லாஹு அக்பர். இதன் பிறகு உம்முடைய துஆக்களை மிக நீண்ட நேரமாக கேளுங்கள். இன்ஷா அல்லாஹ் 2 ரக்காத் நஃபீல் தொழுகையை தொழுது கொள்ள வேண்டும். மூன்றாவது விடயம் சூரா அல் அன்பால் ஓதுவது. இது பத்ரு போருக்கு பிறகு இறக்கப்பட்ட சூரா. இதில் பத்ரு போரின் சம்பவங்கள், அல்லாஹ்வின் உதவி, முஸ்லிம்களின் நிலைமை முழுமையாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சூறாவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை உருவாகும். வெற்றியானது மனித சக்தியால் கிடைப்பதில்லை, அது அல்லாஹ்வின் நாட்டம். மேலும் 313 பேர் ஒரு சிறிய தொகையாயினும் அவர்கள் பயப்படவில்லை.
ஏனென்றால் அவர்கள் அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்தார்கள். மேலும் பயம் குறைந்து தைரியம் வந்து ஈமானும் பலப்படுகின்றது. எனவே இன்ஷா அல்லாஹ் சூரா அன்பாலையும் நாம் இந்த நாளில் ஓதிக்கொள்ள வேண்டும். 4வதாக துஆ செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் நாளில் நீண்ட நேரம் துஆ செய்தார்கள். அவ்வளவு தூரம் அழுதார்கள். அவர்களின் துஆ எவ்வாறு இருந்தது என்றால், இறைவா, நீ வாக்களித்ததை நிறைவேற்று, நீ எனக்கு வாக்களித்ததை வழங்கு. இஸ்லாமிய இக்கூட்டம் அழிக்கப்பட்டால் இப்பூமியில் உன்னை வணங்குபவர்கள் இதன் பின்னர் எவரும் இருக்க மாட்டார்கள். இவ்வாறாக இந்த துஆவின் மூலம் வெற்றியானது ஆயுதத்தில் இல்லை, அது துஆவில் தான் உள்ளது. நாம் முழுமையாக அல்லாஹ்வின் மீது நாம் சார்ந்திருக்க வேண்டும். இவ்வாறாக இந்த பத்ருடைய நாளில் நாம் ஓதிக்கொள்ள வேண்டிய துஆ என்னவென்றால், யா அல்லாஹு கூவி ஈமானனா வன்சுர்னா பினஸ்ரிக். இதனுடைய பொருள் என்னவென்றால், யா அல்லாஹ், எங்கள் ஈமானை பலப்படுத்தி உன் உதவியால் எங்களுக்கு வெற்றி அளிப்பாயாக. இவ்வாறாக இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவை ஓதிக்கொள்ளுங்கள். இவ்வாறாக இந்த நாளில் துஆ செய்வதனால் கிடைக்கும் நன்மைகளாக, இது ரமலான் மாதமாகவும் நோன்பு வைத்தவர்களாகவும் இன்னும் மாபெரும் வெற்றியை தந்த நாளாகவும் இது காணப்படுகின்றது. அதனால் இது அதிக பரக்கத்து கொண்ட நாளாகவும் காணப்படுகின்றது. ஆகவே இந்த நாளில் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட அதிகமாக வாய்ப்பு இருக்கின்றது. அடுத்ததாக 5வது விடயம் ஜகாத் கொடுத்தல். பத்ர் போரில் கலந்து கொண்ட சஹாபாக்கள் தங்களிடம் இருப்பதனை அல்லாஹ்வுக்கு அர்ப்பணித்தார்கள். அவர்களிடம் அதிகளவான செல்வங்கள் இல்லை. ஆனால் இருந்ததை அனைத்தையும் அல்லாஹ்வின் பாதையில் செலவழிக்க தயங்கவில்லை. ஆகவே இந்த நாளில் அதிகமாக சதக்கா கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். சூரா பக்ரா 261வது வசனம் பின்வருமாறு கூறுகின்றது, அல்லாஹ்வின் பாதையில் செலவழிப்பவர்களுக்கு உதாரணம் ஒரு விதை போல, அது 7 கதிர்களை முளைப்பிக்கும். ஒவ்வொரு கதிரிலும் 100 விதைகள் இருக்கும். அதாவது ஒரு நன்மை 700 மடங்கு வரை அதிகமாக இருக்கும். ஆகவே சதக்கா கொடுப்பவரை அல்லாஹ் பல சோதனைகளிலிருந்தும் காப்பாற்றுகின்றான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த நாளில் அதிகமாக நாம் சதக்கா தர்மங்களை பெருக்கிக் கொள்ள வேண்டும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த மகத்தான ரமலான் மாதத்தில் இந்த பத்ருடைய நாளில் நோன்பை நோற்றுக்கொண்டு நஃபீல் தொழுகை 2 ரக்காத்தை தொழுது சூரா அன்பாலை ஓதி துஆ செய்ய வேண்டும். அத்துடன் இந்த துஆவையும் நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். யா அல்லாஹு கூவி ஈமானனா வன்சுர்னா பினஸ்ரிக். மேலும் இத்தோடு சதக்கா கொடுப்பவர்களாகவும் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். பத்ர் போரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் எவ்வாறு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தானோ, இன்ஷா அல்லாஹ் எம்முடைய வாழ்க்கையிலும் அவ்வாறான பல வெற்றிகளை தந்தருள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு பதிவில் சந்திப்போம். ரமலான் மாத வினாவிடை போட்டியின் இன்றைய 17வது நாள் வினா, பத்ர் போரில் காஃபிர்களினுடைய படைக்கு தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? பதிலை கமெண்டில் பதிவு செய்யும் போது உங்களுடைய பெயர் மற்றும் முகவரி மற்றும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சரியான பதிலுடன் பதிவு செய்யுங்கள். நாளைய தினம் சரியான பதில் வாட்ஸ்அப் குரூப்பில் அறிவிக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். இப்போட்டியில் சிறந்த முறையில் பங்கு பற்றி நீங்களும் வெற்றியாளர்களாக மாற, ஈமானை வளர்த்து கொள்ள,
அனைவருக்கும் வாழ்த்துக்களை நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனலினூடாக தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக்குமல்லாஹு ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.